அனைவருக்கும் வணக்கம் பிள்ளைகள். இன்றைக்கு நாங்கள் தரம் 8 மாணவர்களுக்கான விஞ்ஞான பாடத்துல தடப்பொருளில் ஏற்படுகின்ற மாற்றங்கள்ல நாங்க தகனம் தொடர்பாக கடைசியாக பார்த்திருக்கிறோம். இன்றைக்கு அதனுடைய தொடர்ச்சியாக நாங்கள் எரிபொருட்கள்ல நிகழ்கின்ற குறை தகனம், மெழுகுவர்த்தி சுவாலையினுடைய தகனம் எப்படி இருக்கும், பன்சன் சுவாலையில அந்த சுடரினுடைய ஒவ்வொரு தகனமடையும் போது வருகின்ற விளைவுகள் அது தொடர்பாகவும், உலோகம் மங்குறது, இரும்பு துருப்பிடிக்கிறது தொடர்பான விடயங்களை பார்ப்போம். இப்ப முதல்ல நாங்கள் தகனம் என்றா என்ன என்று சொல்லி ஏற்கனவே பார்த்திருக்கிறோம். அதாவது ஒரு பொருள் எரியக்கூடிய ஒரு பொருளாக இருக்க வேண்டும். அது ஒட்சிசனோட சேர்ந்து இரசாயன தாக்கம் அடைய வேண்டும். சரியாங்களுக்கு முதலாவது தகனம் என்கின்ற வார்த்தையில இருந்து என்ன தெரிய வேணும்? ஒரு எரியக்கூடிய பொருள் வழியில இருக்கிற ஒட்சிசனோட சேர்ந்து எரிகிறதான் தகனம் என்று சொல்ல போறோம். சரியா? அப்ப தகனத்திற்கு தேவையான காரணி, அதாவது ஒரு பொருள் எரிய வேண்டுமாக இருந்தால் அதுக்கு என்னென்ன காரணிகள் தேவைப்படும். அது எரியக்கூடிய ஒரு பொருளாக இருக்க வேண்டும். எரியக்கூடிய பொருள், அதாவது அதுக்கு எரிகின்ற தன்மை இருக்க வேண்டும். இப்ப கல் எரியுமாண்ட இல்ல, மண் எரியுமா இல்ல. ஆனா பேப்பர் எரியக்கூடிய பொருள், பெட்ரோல் எரியக்கூடிய பொருள். அப்ப அது ஒரு எரிகின்ற பொருளாக இருக்க வேண்டும். அதே மாதிரி அது எரிவதற்கான ஒட்சிசன் கிடைக்க வேண்டும். எரிவதற்கு ஒட்சிசன் கிடைக்க வேண்டும். ஒட்சிசன் எங்க இருக்கிறது? வழியில இருக்கிறது. அது கிடைக்க வேண்டும். எரிகிறதுக்கு கட்டாயம் ஒட்சிசன் தேவைப்படும். அடுத்தது அது எரியக்கூடிய அந்த வெப்பநிலை, அதை நாங்க எரிவற்று நிலை சொல்றோம். ஒரு பொருள் எரியக்கூடிய அந்த நிலையை அடைகிறது எரிவற்று நிலை என்று சொல்லும். இந்த மூன்றுமே கிடைச்சா அந்த பொருள் தகனம் அடையும். சரியா? ரைட். அடுத்ததாக நாங்கள் தீ முக்கோணி பற்றி பார்க்கிறோம். தீ முக்கோணியில சொல்லப்பட்டிருந்த விடயங்கள்ல பாருங்க, இந்த முக்கியமான காரணிகளைத்தான் தீ முக்கோணி சொல்லு. அப்ப தீ முக்கோணியில என்னென்ன சொல்லப்பட்டிருக்கா? ஒன்று ஒட்சிசன். ஒட்சிசன் கட்டாயம் கிடைக்க வேண்டும். அடுத்தது எரிபொருள், எரிபொருளாக இருக்க வேண்டும். எரியக்கூடிய வெப்பம் கிடைக்க வேண்டும். அப்ப எங்களுக்கு இந்த மூன்று விஷயமும் தீ முக்கோணியில சொல்லப்படும். தீ முக்கோணியில் சொல்லப்படும். அடுத்ததாக நாங்க எரிபொருட்கள். எரிபொருட்கள் என்றால் திண்மமாக இருக்கலாம். விறகு, சிரட்டை, மட்டை, மெழுகுதிரி, அதுகள் திண்ம எரிபொருள். அல்லது திரவமாக இருக்கக்கூடிய எரிபொருட்கள் பார்த்தோம்னா மண்ணெண்ணெய், டீசல், தேங்காய் எண்ணெய். அதே மாதிரி வாயுவாகவும் எரிபொருள் இருக்கலாம். திரவ பெட்ரோலிய வாயு, நிலக்கரி வாயு, மெதேன் வாயு, அதாவது உயிர் வாயு என்று சொல்லுவோம். அது எரிபொருட்கள் திண்மம், திரவம், வாயு ஆகிய மூன்று நிலைகளிலும் காணப்பட முடியும். அப்ப இன்று நாங்கள் எரிபொருட்கள்ல நிகழ்கின்ற தகனத்தை குறைதகனம் மற்றும் நிறைதகனம் என்று சொல்லி இரண்டு விதமாக பார்த்தோம். அப்போ குறைதகனம் என்று நாங்கள் அழைப்பது ஒட்சிசன் குறைவாக கிடைக்கிற பொழுது, அதாவது தகனத்திற்கு தேவையான அளவு ஒட்சிசன் கிடைக்காத சந்தர்ப்பங்கள்ல எங்களுக்கு குறைதகனம் நடக்க வாய்ப்பு. ஒட்சிசன் பூரணமாக இல்லை.
எங்களுக்கு என்ன நடக்க போகுது, குறைதகனம் நடக்கிற சந்தர்ப்பங்கள்ல ஒட்சிசன் வாயு பூரணமாக கிடைக்கும். அதாவது முற்று முழுதாக அது எரியறதுக்கு தேவையான ஒட்சிசன் கிடைக்கலன்னா அங்க குறைதகனம் நடைபெறும். சரியா? அப்ப நிறை தகனம் என்று சொன்னா, நிறை தகனம் ஒட்சிசன் தாராளம் பூரணமாக கிடைத்திருக்கிறது. நிறைவாக கிடைக்கின்ற பொழுது அது நிறை தகனம் சொல்லி சொல்லுவோம். அப்ப இன்று நாங்கள் இந்த தகனங்கள்ல மெழுகுவர்த்தி எரிகிறதும் ஒரு தகனம் தானே. மெழுகுவர்த்தி எரிகின்ற பொருள், அதுக்கு ஒட்சிசன் கிடைச்ச, அதுக்கு நாங்க வெப்பம் கொடுத்தா மெழுகுவர்த்தி சுவாலை எரியும். அப்ப அந்த சுவாலையில இருக்கக்கூடிய வலயங்கள், மெழுகுவர்த்தி எரிகின்ற போது மெழுகுவர்த்தியினுடைய சுவாலைய நாங்க என்னென்ன வலயங்களாக பிரிச்சு பார்க்கிறோம் சொல்லி மெழுகுவர்த்தி எரிகின்ற பொழுது பாத்தீங்கன்னா வெளிப்புறமாக ஒரு மஞ்சள் நிறத்தில இருக்கக்கூடிய ஒரு பிரகாசமான ஒரு வலயத்தை நாங்க பார்க்க முடியும். மஞ்சள் நிறத்தில இருக்கக்கூடிய ஒரு பிரகாசமான வலயம் ஒன்று தென்படும். சரியா? அதுக்கு உள்ளுக்கு அந்த எரிஞ்சு கொண்டிருக்குது இல்லையா, அதுக்கு கிட்டவாக ஒரு இருண்ட வலயம் ஒன்று இருக்கு. சரி, அதுக்கு கிட்டவாக ஒரு இருண்ட வலயம் ஒன்று காணும். மெழுகுவர்த்தி எரிய நீங்க கிட்ட நின்று அவதானிக்கும் போது அது தெரியும். அந்த இருண்ட வலயத்துக்கு கீழ்ப்புறம் பார்த்தீங்கன்னா லைட் நீல நிறத்துல ஒரு சுவாலை தெரியும். நீல நிறம். இனிமே மெழுகுவர்த்தி எரியத்துல ஒரு வழியில எங்களுக்கு அடியில நீளமாகவும் இதுக்குள்ள இருட்டாகவும் வெளிப்புறம் மஞ்சள் நிறத்திலையும் இந்த சுவாலை தெரியும். மெழுகுவர்த்தி எரியறத எல்லாரும் பார்த்திருக்கிறோம். சரியா? அப்ப இதை நாங்க பிரதானமான வலயங்களாக சொல்லுவோம். அந்த வெளிப்புறமாக இருக்கிற மஞ்சள் வலயத்தை சுத்தி எங்களுக்கு கண்ணுக்கு புலப்படாத ஒரு வலயம் ஒன்று இருக்கு. அதை நாங்க ரொட்டோட்ஸ் லைனால இணைப்போம். அந்த கண்ணுக்கு புலப்படாத வலயம் வெளியில இருக்கும். எங்க பிரகாசம் குறைவாக இருக்கிற இந்த மஞ்சள் நிற வலயத்துக்கு வெளிப்புறமாக நாங்க அதை ரொட்டோட்ஸ் லைன்ல காட்டலாம். சரியா? ரைட். அப்ப இப்ப குறிச்சுப்போம் என்னென்ன பிரதானமான வலயங்கள் சொல்லி பார்ப்போம். சரியா? ரைட். இதுல வெளியில இருக்கிற கோடு லைன், அதாவது இந்த ஒன்றொன்றா நாங்க காட்டி இருக்கிற ரொட்டோட்ஸ் போட்டிருக்கிற லைன் சொல்றது கண்ணுக்கு புலப்படாத வலயம். கண்ணுக்கு புலப்படாத வலயம் சொல்லுவோம். அல்லது பிரகாசம் குறைவான வலயம். எங்க அந்த மஞ்சள் நிற சுவாலைக்கு வெளியில இருக்கிறது பிரகாசம் குறைவானது அல்லது கண்ணுக்கு புலப்படாத வலயம் என்று சொல்லி சொல்லுவோம். அதுக்கு அடுத்ததாக இருக்கிற
எல்லோ கலர்ல எரியிற பிரதேசம் இதை சொல்றது பிரகாசமான வலயம். பிரகாசமான வலயம். அந்த மஞ்சள் நிற சுவாலையை நன்றாக பார்க்க முடியும். அதனால பிரகாசமான வலயம் சொல்லும். இந்த பிரகாசமான வலயத்துக்கு நடுவுல கொஞ்சம் இருட்டா இருக்கும். அதை நாங்க இருண்ட வலயம் சொல்லுவோம். இருண்ட வலயம். இருண்ட வலயத்துக்கு கீழே இருக்கிற ப்ளூ கலராக இருக்கக்கூடிய பகுதியில நாங்க இந்த அடியில இருக்கிறது நீல நிற வலயம். நீல நிற வலயம். நீல நிற வலயம் என்று சொல்லி சொல்லும். இப்ப இது மெழுகுவர்த்தி சுவாலை. சரியா? அப்ப மெழுகுவர்த்தி சுவாலையை நன்றாக அவதானிக்கிற பொழுது அங்கு தெளிவாக இனம் காணக்கூடிய 3 வலயங்கள் இருக்கு. தெளிவா பார்க்கலாம் இந்த 3 வலயம். சரியா? உள்ள இருக்கிற வலயம் இருண்ட வலயம். எதுக்கு? மெழுகுவர்த்தி எரிந்து கொண்டிருக்க அதுக்கு உள்ள இருக்கிற வலயத்தை இருண்ட வலயம் என்று சொல்லும். அப்ப அந்த இருண்ட வலயத்துல என்ன இருக்கும்? மெழுகினுடைய ஆவி. அதாவது மெழுகு எரிச்சு கொண்டிருக்கு இல்லையா, அதனுடைய ஆவி அந்த இருண்ட வலயத்துல இருக்கும். அப்ப இதுல வெப்பநிலை எப்படி இருக்கும்னா, இந்த மெட்ட வலயம், இந்த நீல நிற வலயம் மற்றும் பிரகாசமான வலயத்தை விட அதுல சார்பளவுல குறைவாக இருக்கும். வெப்பநிலை அங்க குறைவு. சரியா? அதே மாதிரி இருண்ட வலயத்துக்கு வெளியில பிரகாசமான வலயத்தை நாங்க பார்க்கலாம். இருண்ட வலயத்துக்கு வெளியில அந்த நடுவுல இருக்கிறத சுத்தி எல்லோ கலர்ல இருக்கு. சரியா? அப்ப இந்த வலயத்துல தகனமடையாத கார்பன் துணிக்கைகள் என்ன செய்யும்? தணலாகி மஞ்சள் நிற ஒளிய தரும். அப்ப எங்களுக்கு என்னது எல்லோவா தெரியுது. அதுல தகனம் அடையாத கார்பன் துணிக்கைகள் அதுல தணல் ஆகிறதுனால எங்களுக்கு அந்த எல்லோ கலர் ஒளி வருது. இந்த வலயத்தின் வெப்பநிலை இருண்ட வலயத்தின் வெப்பநிலையை விட அதிகம். யோசிச்சு கொள்ளுங்க. இந்த நடுவுல இருக்கிற வெப்பநிலையை விட இந்த எல்லோ கலர் லைட்டா எரியிற பகுதியில என்ன வெப்பம் கூட. வெப்பம் கூட. இந்த பிரகாசமான வலயத்துக்கு சரியா வெளிப்புறம் வெளிப்புறமாக இங்க இந்த கீழ்ப்புறமாக நாங்க ஒரு நீல நிறத்துல இருக்கக்கூடியது ஏனையவற்றில தெளிவாக தெரியாது. அதாவது இது அடியில மட்டும் தெரியக்கூடியதாகவும் ஏனைய பகுதிகளில் இந்த நீல நிற வலயத்தை நாங்க பார்க்க இயலாது. அது இந்த அடிப்பகுதியில மட்டும்தான் தெரியும். மற்ற இடங்கள்ல அது தெரியாது. சரியா? அப்ப இதை நாங்க தெரியாத வலயம் ஒன்று இருக்கிறத பார்க்கலாம். மற்ற இடங்கள்ல தெரியாது, அடியில மட்டும் இருக்கும். சரியா? ரைட். அதே மாதிரி வெளியில எல்லாவற்றையும் தாண்டி கண்ணுக்கு புலப்படாத ஒரு வலயம் இருக்குது. அங்க வெப்பநிலை உயர்வாக இருக்கு. வெப்பநிலை உயர்வாக காணப்படும். சரியா? அப்ப இது ஒரு மெழுகுவர்த்தி சுவாலையினுடைய அமைப்பு. அதே மாதிரி ஒரு பன்சன் சுவாலை இருந்தால் அதனுடைய சுவாலைகள் எப்படி இருக்கும் என்று பார்ப்போம். சரி, பன்சன் சுடர் அடுப்புல உனக்கு தெரியும், பாடசாலைகள்ல நீங்க பன்சன் சுடர் அடுப்பு இருக்கும். அதனுடைய சுவாலையை நீங்க ஒருக்காவது எரிகிறது பார்த்திருப்பீங்க. சில பேர் பார்த்திருக்காட்டி புத்தகத்துல இருக்குது, பார்த்துக்கோங்க.
பன்சல் சுவாலைக்கு அமைப்பு சரியா? இது ஒரு பன்சன் சுடர் அடுப்பு. அடியில இருக்கிறத சொல்றது பாதமண்டு. இந்த குழாய் மாதிரியான அமைப்பு வாயு குழாய், வாயு போறதுக்கான குழாய். நடுவில் இருக்கக்கூடிய அந்த துவாரத்தை சொல்றது வழி செல்லக்கூடிய துவாரம், வழி போறதுக்கான துவாரம். இதுதான் கழுத்து என்று சொல்லும், கழுத்து வலயம். இது தண்டு, தண்டு பகுதி. அதாவது வாயு குழாய் வாயு குழாயால வர வாயு இதுக்கால எங்களுக்கு இங்கதான் சுவாலை உருவாகும். மேற்பகுதியில தான் சுவாலை ஒன்று உருவாக்கப்படும். சரியா? அப்ப எங்களுக்கு பன்சன் சுவாலையில வாரது ஒரு பிரகாசமான நீல நிற சுவாலை. உங்களுக்கு பன்சன் சுவாலையில தெரிகிறது நீல நிறத்துல வார சுவாலை. இப்ப நாங்க ஒரு மெழுகுதிரி எரியக்குள்ள அது மஞ்சள் நிறத்துல தெரியும். ஆனா ஒரு பென்சில் சுவாலை எரியக்குள்ள அது நீல நிறத்துல தென்படும். அதுக்குள்ள எங்களுக்கு ஒரு இளம் நீல நிற வளையத்தை பார்க்க முடியும். பென்சில் சுவாலையில வெளிப்புறமாக இளநீல நிறமாக, உட்புறமாக கருநீல நிறத்திலையும் அவதானிக்க முடியும். ஆக நடுவில் ஒரு இருண்ட வளையம் தென்படும். இப்படித்தான் ஒரு பன்சன் சுவாலை எரிகிறது காணப்படும். இதுல உங்களுக்கு எல்லாவற்றுக்கும் வெளிப்புறமாகவும் ஒரு வளையம் காணப்படும். சரியா? இப்ப பாக்குறோம், அந்த வெளிப்புறமாக நாங்க போடுற டொட்டோட்ஸ் லைன் கண்ணுக்கு புலப்படாத வளையம். ஏற்கனவே நாங்க மெழுகுதிரி சுவாலையும் சுவாலைக்கு வெளிப்புறமாக ஒரு டொட்டோட்ஸ் லைன் போட்டு நினைக்கிற கண்ணுக்கு புலப்படாத வளையம். அதாவது நாங்க தெளிவாக அந்த வளையத்தை பார்க்க இயலாது. அதனால அது கண்ணுக்கு புலப்படாத வளையம் சொல்லுவோம். சரியா? வெளிப்புறமாக இருந்து கண்ணுக்கு புலப்படாத வளையம். கண்ணுக்கு புலப்படாத வளையம் என்று சொல்லும். அதுக்கு அடுத்ததாக எங்களுக்கு தெரியும் ப்ளூ கலர்ல எரியக்கூடியது. சரியா? உங்களுக்கு நடுவில் இருக்கிறது இளநீல நிறமாக இருக்கு. இளநீல நிற வளையம். சரி, அங்க ஜெலோ கலர்ல தெரிஞ்சது, இங்க நீல நிறத்துல தெரியும், இளநீல நிறம். நடுவுக்குள்ள இருக்கிற பகுதி கருநீல நிறமாக இருக்கு. எங்களுக்கு இங்க நீல நிறம் அடியில மட்டும்தான் தெரியும். ஆனா இங்க எங்களுக்கு நடுப்பகுதியில அந்த கரு நீல நிற வளையத்தை பார்க்கலாம். கருநீல நிற வளையத்தை பார்க்க முடியும். சரியா? மெழுகுவர்த்தியில அடியில மட்டும்தான் ஒரு நீல நிறம் தெரியும். ஆனா இங்க நீல நிறத்துலதான் எரியும். அப்ப வெளிப்புறமாக நாங்க கண்ணுக்கு தெரியாத ஒரு வளையம் இருக்கு. அதுக்கு அடுத்ததாக இளநீல நிறத்திலையும் அதுக்கு நடுவில கருநீல நிறத்திலையும் ஒரு வளையம் பார்க்கலாம். சரியா? அதுக்கு அடுத்ததாக எங்களுக்கு
இந்த உள்பகுதியில இருக்கக்கூடியது இந்த உள்பகுதியில இருக்கக்கூடியது இருண்ட வலயம் என்று சொல்லுவோம். அப்படி இருண்ட வலயம். உங்களுக்கு அங்கேயும் மெழுகுதிரி சுவாலையில ஒரு இருண்ட வலயத்தை பார்க்க முடியும். மெழுகுதிரி சுவாலையிலையும் இருண்ட வலயத்தை எங்களால பார்க்க முடியும். அதே போல இந்த பென்சில் சுவாலையிலையும் இருண்ட வலயம் தெரியும். இருண்ட வலயம் ஒன்று இருக்கும். ரெண்டுலையும் உங்களுக்கு ஒரு இருண்ட வலயம் இருக்கு. சரி, அப்ப இதுதான் முக்கியமான வலயங்கள். அதுல மெழுகுதிரி சுவாலையிலையும் பென்சன் சுவாலையிலையும், இது பென்சன் சுவாலை, அது மெழுகுதிரி சுவாலை. இப்ப ரெண்டையும் பக்கத்துல பக்கத்துல வச்சிருந்தா தான் உங்களுக்கு பார்வையிடுவதற்கு ஈஸியாக இருக்கு. சரியா? பென்சன் சுடருண்ட நிறம் வந்து ஒக்சிசன் அளவுக்கு ஏற்ப வேறுபடும். பென்சன் சுடர்ன்றது சுவாலையின் கலர்ஸ் இதுக்கான மாற ஒக்சிசன் அளவுக்கு ஏற்ற மாதிரி. ஒக்சிசன் அளவு குறைஞ்சதுண்டா மஞ்சள் நிறத்தில எரியும். போதுமான அளவுக்கு ஒக்சிசன் கிடைச்சதுண்டா நீல நிறமாக எரியறதை பார்க்கலாம். சரியா? ரைட். அந்த நீல நிற வலயத்தை தான் நாங்க எப்படி பிரிச்சுக்கிறோம்? இளநீல நிறம், கருநீல நிறம், இருண்ட வலயமாக பிரிச்சிருக்கிறோம். முக்கியமான 3 வலயம். சரியா? இந்த பென்சில் சுவாலையில பகுதிகள் பார்த்தோம்னா இதை நாங்க தண்டு தண்டு பகுதின்னு சொல்லுவோம். இதுல தண்டு பகுதி தொடங்குறது கழுத்து கழுத்து பகுதி. நடுவில் இருக்கிற துவாரம் போன்ற அமைப்பு வந்து எனது வழி செல்லுகின்ற துவாரமாக இருக்கு. வழி போறதுக்கான துவாரமாக காணும். அடுத்தது இந்த குழாய் மாதிரியான அமைப்பு வாயு குழாய், வாயு போறதுக்கான குழாய். வாயு குழாய். இந்த கீழே இருக்கிறது நாங்க பாதம், அதாவது அடிப்பகம் வைக்கிறது, கீழே வைக்கிறதுக்குரிய பகுதி. அதை நாங்க பாதம் என்று சொல்லுவோம். அப்ப இதுதான் எங்களுக்கு பென்சன் சுவாலையில காணக்கூடிய முக்கியமான பகுதிகள். பார்க்கிறோம். இதுல நீல நிறத்திலையும் அதுல மஞ்சள் நிறத்திலையும் ஒளி ஏற்படுறது எதனால? அப்ப மெழுகுதிரி சுவாலையில மஞ்சள் நிறத்துல தெரியுதுண்டா அங்க குறைதகனம் நடக்குது. அதாவது போதிய அளவுக்கு ஒக்சிசன் வாயு இங்க கிடைக்கையில. அப்ப இங்க நடக்கிறது நிறைதகனமா குறைதகனமா? போதிய அளவு ஒக்சிசன் இல்லை என்றா அது குறைதகனம். மஞ்சள் நிற ஒளி வாரதுக்கு என்ன காரணம்? அங்க ஒக்சிசன் வாயு போதிய அளவில் கிடைக்கையில. அப்போ போதிய அளவு ஒக்சிசன் கிடைக்காத சந்தர்ப்பத்துல நடக்கிற தகனம் ஒரு குறைதகனத்துக்கு உரியதாக இருக்கு. சரி, அப்ப நீல நிறம் வர வேணுமெண்டா அங்க என்ன போதுமான அளவு ஒக்சிசன் கிடைக்க வேணும். போதுமான அளவு ஒக்சிசன் கிடைச்சா அங்க ப்ளூ கலர்ல எரி. அப்ப இது நிறைதகனமா குறைதகனமா? இது ஒரு நிறை தகன செயற்பாடு. சரியா? நம்ம பார்க்கிற இதுல எங்களுக்கு ஒன்று குறைதகனத்திலையும் மற்றையது நிறை தகனத்திலையும் நடக்கும். சரியா? அடுத்தது பார்ப்போம். உலோகத்தின் மங்குதல். உலோகங்கள் மங்குறது பற்றி மங்குறது என்று சொன்னா உலோகங்களினுடைய மேற்பரப்பு பளபளப்பாக இல்லாம இருக்கிறதத்தான்
உலோகம் மங்குறது என்று சொல்லி சொல்லலாம். சரியா? மேற்பரப்பு வழியில நாங்க திறந்து வைக்கல சாதாரணமா பாருங்க பளபளப்பாக இருக்கிற போல வழியில வைக்கக்குள்ள என்ன நடக்கும்? அது மங்கி போயிடும். சரியா? ரைட். அப்ப வழியில கனகாலம் திறந்து வைக்க அதன பளபளப்பு குறைகிறத உலோகம் மங்குதல் என்று சொல்ல போறோம். அப்ப ஏன் அது வழியில வைக்கல அப்படி மங்கள் அடையுது? சரி, அப்ப அது வழியோட ஏதோ ஒரு தாக்கம் அடையுது. அதனாலதான் அது மங்குதுன்னு சொல்றோம். இப்ப இரும்பு இரும்பு மங்குறதுண்டா என்ன சொல்லுவோம்? துரு பிடிச்சிருக்கு என்று சொல்லி சொல்லுவோம். அதாவது ஒரு இரும்புக்கு மேல கவிழ நிறத்தில கவிழ நிறம் சார்ந்த ஒரு செந்நிறத்தில துரு ஒன்று தோன்றும். ஏதோ ஒன்று படிஞ்சிருக்கு. அப்ப அதை நாங்க எப்படி சொல்றோம்? துரு ஒன்று சொல்லுவோம். அப்ப இரும்பு துரு பிடிக்கிறதுக்கு என்ன தேவை? சரியா? இரும்பு துரு பிடிக்கிறதுன்றது ஒரு இரசாயன மாற்றம். அது எப்படி நடக்குதுன்னு பார்ப்போம். இரும்பு துருப்பிடித்தல். சரியா? இரும்பு துருப்பிடித்தல் பற்றி பார்ப்போம். இரும்பு துருப்பிடித்தல். சரியா? சரி, அடுத்தது நாங்க இரும்பு துருப்பிடித்தலுக்கான காரணிகள் பற்றி பார்ப்போம். சரியா? அதுக்கு நாங்க 3 சோதனை குழாய்கள் எடுப்போம். 3 சோதனை குழாய்கள். ஒரே மாதிரியான 3 சோதனை குழாய்களை எடுக்கிறோம். ஒரே மாதிரி 3 சோதனை குழாய்களை எடுக்கிற அதை நாங்கள் ஏ பி சி ஆகிய 3 பெயருக்கு வச்சிருக்கோம். ஏபிசி என்ற பெயரிட்டு வச்சிருக்கிறோம். இப்ப நாங்க முதலாவது அதாவது ஏ என்ற சோதனை குழாய்க்கு கொதித்தாறிய நீர் எடுக்க போறோம். கொதித்தாறிய நீர் என்ன தெரியுமானே? சூடாக்கி ஆறின தண்ணி. கொதித்தாறிய நீரை விடுறோம். கொதித்தாறின தண்ணி. சரியா? முதலாவது. இரண்டாவதுக்கையும் மூன்றாவதுக்கையும் அதாவது பியிலையும் சியிலையும் குளிர் தண்ணிய விடும். குளிர் தண்ணி விடுறோம். ஏயில மட்டும் கொதித்தாறிய நீர் விட்டுருக்கிறோம். இதுக்குள்ள
கொதித்தாரிய நீர் விட்டிருக்கிற மற்ற 2 கிளையும் குளிர் நீர் எடுத்திருக்கு. குளிர் நீரை எடுத்திருக்கிறோம். இப்ப எங்களுக்கு இந்த 3 சோதனை குழாய்க்குள்ளையும், அதாவது ஏயிலையும் பியிலையும் சியிலையும் 3க்குள்ளையும் நாங்கள் தூய இரும்பாணிகள் என்றால் சுத்தமான, அதாவது துருப்பிடிச்சிருக்காத ஆணிகளை போடுவோம். 2 போடுவோம். சரியா? இப்ப நாங்கள் தூய இரும்பு ஆணிகள் போட்டிருக்கிறோம். 3க்குள்ளையுமே ஒரே மாதிரியான ஆணிகளை நாங்க போட்டிருக்கிறோம். தூய இரும்பு ஆணிகள். தூய இரும்பாணிகளை போட்டிருக்கிறோம் 3 சோதனை குழாய்க்குள்ளே. இப்ப நாங்க அடுத்ததா ஏக்குள்ளையும் பிக்குள்ளையும் ஏற்கனவே ஒன்றுல கொதித்தார்ந்த தண்ணி இருக்கு, ஒன்றுல குளிர் தண்ணி இருக்கு. இதுக்கு மேல நாங்க தேங்காய் எண்ணெயை விடணும். எண்ணெய்க்குள்ள தண்ணியை விட்டா என்ன செயல் செய்யும்? தேங்காய் எண்ணெய் விடுறது. சரி, இதுதான் அந்த அமைப்பு, செயற்பாட்டினுடைய அமைப்பு. 3 சோதனை குழாய்கள் எடுக்கப்பட்டிருக்கிறது. 3லையும் தூய இரும்பாணிகள் எடுக்கப்பட்டிருக்கு. ஏயில கொதித்தாரிய நீரும் பியிலையும் சியிலையும் குளிர்ந்த நீரும் விடப்பட்டது. ஏய்க்கும் பிக்கும் மாத்திரம் மேற்புறம் இருந்து நாங்க தேங்காய் எண்ணெயை விடுறோம். எண்ணெயும் தண்ணியும் என்ன செய்யாது? ஒன்றோட ஒன்று கலக்காது. ஆகவே ஏயிலையும் பியிலையும் அந்த விடப்பட்ட நீருக்கு மேல எண்ணெய் மிதக்கும். எண்ணெய் படல மிதக்கும். இப்ப இந்த மாதிரியை செய்து, இந்த அமைப்பை செய்து, சரியா, நாங்க சியில எண்ணெய் விடையில மேற்புறமாக எண்ணெய் விடப்படவில்லை. இதை இப்படியே செய்து 2-3 நாளைக்கு நாங்க வச்சிருக்கிறோம். 2-3 நாளைக்கு தொடர்ந்து வச்சிருக்கிறோம். இப்ப நாங்க ஒரு 4 நாள் கழிச்சு இதை எடுத்து பார்க்க போறோம். இதை ABC 3லையும் இருக்கிற ஆணிகள் ஒரே மாதிரி இருக்குதா என்று சொல்லி செக் பண்ண போறோம். அப்படி நாங்க பார்க்கும் பொழுது ஏயில இருக்கிற ஆணியில எதுவுமே இல்லாம நாங்க முதல் எப்படி போட்டிருந்தோமோ அதே மாதிரியே மீண்டும் இருக்கு. சரியா? அப்ப அங்க துருப்பிடிச்சு காணப்படாது. நாங்க இரும்பு துருப்பிடிக்கிறத செக் பண்றதுக்கு தானே செய்தனாங்க. அப்ப ஏயில இருக்கிற ஆணி துருப்பிடிக்காது. ஏயில துருப்பிடிக்காது. ஏயில இருந்த ஆணியில துருப்பிடிச்சிருக்காது. என்ன காரணம்? ஏயில ஏற்கனவே கொதித்தாரிய தண்ணி விட்டுருக்கிற அதுல இருக்கிற வலி முற்றாக அகற்றப்படும். வலி இல்ல, கொதித்தாரிய தண்ணீருக்குள்ள வலி காணப்படவில்லை, முற்றாக அகற்றப்பட்டது. அதுக்கு பிறகு தேங்காய் எண்ணெயை விட்டு வச்சிருந்தா வெளியில இருந்து வலி உள்ளுக்கு போகாது. ஆகவே வலி கிடைக்காததுனால வேயில இருந்த ஆணி துருப்பிடிக்கல. சரி, ரைட்.
அடுத்தது குழாய் பி. குழாய் பி, சோதனை குழாய் பியில பாத்தீங்கன்னா இங்க குளிர் தண்ணி விட்டுருக்கு, உள்ளுக்குள்ள குளிர் தண்ணி விட்டுருக்கிறோம். அப்ப அந்த குளிர் தண்ணியில கரைஞ்ச நிலையில வழி இருக்கு, ஏற்கனவே கரைஞ்ச நிலையில வழி இருக்கு. இப்ப கொதிச்சு ஆரிச்சா அங்க இருந்து வழி அகற்றப்பட்டு, ஆனா குளிர்ந்த நீர்ல கட்டாயம் உள்ளுக்கு வழி இருக்கு. அப்ப நாங்க தேங்காய் எண்ணெய விட்டு வெளியில இருந்து வழி உள்ளுக்கு போகாம செய்திருந்தாலும் உள்ளுக்க இருக்கிற தண்ணியில இருக்கிற வழி காரணமாக வீல உள்ளது என்ன செய்திருக்கும், துரு பிடிச்சிருக்கும், வழி கிடைச்சிருக்குது. ஆகவே பி துருப்பிடி. அப்ப அடுத்தது சீய பற்றி நாங்க சொல்ல வேணும். அதுல குளிர் தண்ணி விட்ட நாங்க அப்பவே தெரியும் துரு பிடிச்சிருக்கு. அதுல மேல நாங்க தேங்காயையும் விட்டு மூடையில அப்ப வெளியில இருந்தும் வழி கிடைக்கும். அப்ப சீயுக்கு உள்ளுக்கையும் வழி இருக்குது, வெளியில இருந்தும் வழி கிடைக்குது, நீர் இருக்கிறது. ஆகவே நன்றாக துருப்பிடி. சரியா? அப்ப ஏயில துருப்பிடிக்காது, பீல குளிர் தண்ணிக்குள்ள இருந்த வழியினால துருப்பிடிக்கும், தீயில நன்றாக வழி கிடைக்கிறது. ஆகவே துருப்பிடி. துரு பிடித்து காணப்படும். சரியா? அப்ப இப்ப எங்களுக்கு துரு பிடிக்கிறதுக்கு என்ன தேவை என்று தெரியுது, கட்டாயம் வழி அவசியமாக இருக்கிறது. இரும்பு துரு பிடிக்கிறதுக்கு வழி அவசியமாக இருக்கிறது என்று சொல்லி நாங்க சொல்லுவோம். சரி, அப்ப இரும்பு துரு பிடிக்கிறதுல இருந்து எப்படி பாதுகாக்கலாம், இரும்பு துரு பிடிக்கிறதுல இருந்து நாங்க எப்படி பாதுகாக்கலாம் பாருங்க. இப்ப இரும்பால செய்யப்பட்ட கேட்டுக்கு நாங்க பெயிண்ட் அடிப்போம். சரியா? தீந்தை பூசு அல்லது கல்வனை சுப்படுத்துவோம். தீந்த பூசுறதுண்டா என்னது, பெயிண்ட் அடி. பாருங்க, சில கேட்டுகள் ஜன்னல்களுக்கு இரும்பால செய்திருந்து அதுக்கு நாங்க அதுக்கு மேல பெயிண்ட் பூசும். அப்ப இரும்பு துருப்பிடிக்காம இருக்க வேணும்னா வெளியில அது வழியோட தொடுகையில இருக்கக்கூடாது. இப்ப பாருங்க, இதுல வழியோட தொடுகையை தடுக்க வேணும்னா மேல நாங்க தேங்காய் எண்ணெயை விட்டு வச்சிருக்கோம், வெளியில இருந்து வழி உள்ளுக்கு போகக்கூடாது. சரி, அதே மாதிரி மேல பெயிண்ட் அடிச்சு விட்டோம்னா வழியோட அது தொடாது. அப்ப வெளியில வழியோட தொட்டு கொண்டிருக்கிறது யாரு, பெயிண்ட். உள்ளுக்கு இரும்பு பாதுகாப்பாக இருக்கு. அல்லது பெயிண்ட்ல ஒரு கீறு விழுந்தாலும் உள்ளுக்குள்ள இருக்கிற அந்த இரும்பு துரு பிடிக்க தொடங்கும். சரியா? அது மாதிரி இரும்புக்கு மேல வெள்ளியம் பூசுறதும் அந்த இரும்பை பாதுகாக்கிறது தான். சரியா? ரைட். இப்ப மீன் பால்மா எல்லாமே தகரப்படியில அடைச்சாலும் அதுக்கு மேல நாங்க வெள்ளியும் பூசியிருக்கோம். அப்ப அது கரல் பிடிக்காது, உள்ளுக்கு இருக்கிற சாப்பாடும் கரல் கட்டாம இருக்கு. சரி, எங்களுக்கு வலியையும் நீரையும் தடுத்தவண்டா துண்டிச்சோட என்ன செய்யும், இரும்பு துருப்பிடிக்காம இருக்கு. சரியா? ரைட். இப்ப அடுத்தது நாங்க பார்ப்போம் நடு நிலையாக்கம்ண்டா இப்ப இரும்பு துருப்பிடிக்கிறதுண்டா என்னென்ன விளங்கிட்டு தானே, வழி கிடைச்சா துருப்பிடிக்கும், வழி கிடைச்சா துருப்பிடிக்கும், வழி கிடைக்காட்டி துருப்பிடிக்காது. இரும்பு துருப்பிடித்தலுக்கு வழி அவசியம். இரும்பு துருப்பிடித்தல் பார்த்திருக்கிறோம். அடுத்ததாக நாங்க நடுநிலையாக்கம் பற்றி பார்ப்போம். ரைட். நடுநிலையாக்கம் என்று சொன்ன ஒரு அமிலமும் ஒரு மூலம் அல்லது ஒரு அமிலமும் ஒரு காரமும் சேரைக்குள்ள நாங்க அது நடுநிலையாகுது என்று சொல்லி அமிலத்தன்மையான ஆசிடர் காரமாக அல்லது மூலமாக இருக்கிற இன்னொரு பதார்த்தத்தோட சேரைக்குள்ள அது நடுநிலை ஆக்கப்படும். சரியா? அப்ப இப்ப நாங்க ஒரு சோடியம் ஐதரோட்சைடு கரைசலை எடுக்கிறோம்.
அதாவது சோடியம் ஹைட்ராக்சைடு என்றா அதோட குறியீடு என்ன? NaOH. NaOH கரைசல், சோடியம் ஹைட்ராக்சைடு கரைசல். இதை சொல்றது ஒரு கார கரைசல். இது ஒரு கார கரைசல். அப்ப காரம் என்றா காரம் அல்லது மூலம் என்று சொல்லுவோம். ஏற்கனவே அமிலம் மூலங்கள் பற்றி நீங்க தரம் 7 வகுப்பில படிச்சிருக்கீங்க. அமிலங்கள் என்றால் pH அளவு 1 தொடக்கம் 6க்குள்ள இருக்கும். 7 என்பதுதான் நடுநிலையாகும். 8ல இருந்து 14 என்பது மூலங்களுக்கு உரியது. அப்ப இங்க உங்களுக்கு pH ஆனது 7ஐ விட கூடவாக இருக்க முடியும். 7ஐ விட அதிகம். ஒரு மூலமாக இருந்தால் pH 7லும் அதிகமாக இருக்கும். அப்போ ஒரு அமிலம் நாங்கள் எடுத்திருந்தால், அதாவது ஒரு HCl அமிலம் ஒன்று நாங்கள் எடுத்திருந்தா ஹைட்ரோகுளோரிக் அமிலம், ஆசிட் என்று சொல்லுவோம் அமிலம். அப்ப அதோட pH எப்படி இருக்கும்? 7ஐ விட குறைவு. pH ஆனது 7ஐ விட குறைவாக இருக்கு. சரியா? ரைட். அப்ப எங்களுக்கு pH 7ஐ விட கூடவாக இருந்தா பாசி சாயத்தால என்ன கலர் வரும்? மூலத்தின் நிறம் நீலம். அப்ப எங்களுக்கு பாசி சாயத்தால் நீல நிறத்தை காட்டும். அதுவே அமிலங்களுக்கு பாசி சாயத்தால் சிவப்பு நிறத்தை, அமிலங்களுக்கு சிவப்பு நிறத்தை காட்டும். ஆனா ரெண்டும் சேர்ந்து வர pH 7 வந்து நடுநிலை. pH 7 என்பது நடுநிலை. இப்ப நீர் வந்து நடுநிலைன்னு சொல்லுவோம். அது நாங்க குடிக்கிற தண்ணி அமிலமாகவும் இருக்காது, காரமாகவும் இருக்காது. அது நடுநிலை. நடுநிலையா இருந்தா பாசி சாயத்தால், இப்ப சிவப்பு பாசி சாயத்தால வச்சா சிவப்பாவே தான் இருக்கு, எந்த மாற்றமும் இருக்கு. நீல நிற பாசி சாயத்தால வச்சா நீளமாகவே இருக்கும், அதுல எந்த மாற்றமும் ஏற்படாது. ஏன்? அது காரமும் இல்லை, அமிலமும் இல்லை. பாசி சாயத்தால் தான் இந்த கலர்ஸ சேஞ்ச் பண்ணி காட்ட போகும். அப்ப இதை நாங்க ஒரு காரம் என்றும், NaOH அதாவது சோடியம் ஹைட்ராக்சைடு, HCl ஹைட்ரோகுளோரிக் அமிலம், ரெண்டுமே காரமும் அமிலமும் ரெண்டும் சேர்ந்தாவாறந்தான் நடுநிலையாக்கம். அமிலமும் காரமும் சேர்ந்தா pH 7க்கு வரும், அதாவது நடுநிலை ஆக்கப்படும். அப்ப இந்த நடுநிலையாக்கம் எங்க நடக்குதுன்னா, எங்களுக்கு ஒரு பாருங்க, எங்களோட அமில வயிற்றுக்குள்ள எங்களுக்கு HCl என்ற ஒரு அமிலம் சுரக்கும். அப்ப வயிற்றுக்குள்ள அமிலத்தன்மை கூடதாக, அதுக்கு நாங்க மெக்னீசியம் பால் என்ற மருந்தை எடுத்துக்கொள்ளும், அது காரம். அப்ப வயிற்றுக்குள்ள அமிலம் கூட, நாங்க காரத்தை குடிக்க போறோம். சோ ரெண்டும் சேர்ந்து நடுநிலை ஆகும், அதாவது சரியாகும். சரியா? இப்ப நாங்க இந்த சோடியம் ஹைட்ராக்சைடுக்கு பினோத்தலின் காட்டிய சேர்த்தோம். எங்களுக்கு பாசி சாயத்தால் சேர்த்தா நீல நிறத்தை காட்டும். பாசி சாயத்தால வச்சு பார்க்க இது நீல நிறத்தை காட்டும், அமிலம் சிவப்பு நிறத்தை காட்டும். அதே நாங்க பினோத்தலினை விட்டா அது இளஞ்சிவப்பு நிறத்தை காட்டும். சோடியம் ஹைட்ராக்சைடுக்கு இளஞ்சிவப்பு நிறத்தை காட்டும், HCl கலர் காணப்படாது. சரியா? அப்ப நடுநிலையாக்க வேண்டாம் என்ன? ஒரு காரம் ஒரு அமிலம் ரெண்டும் சேரும் போது நடைபெறுகின்ற தாக்கம் நடுநிலையாக்க தாக்கமாக காணப்படும். சரியா? அப்ப இன்றைக்கு நாங்கள் பார்த்த விடயங்கள் இரும்பு துருப்பிடிக்கிறது மற்றும் பன்சன் சுவாலை, மெழுகுவர்த்தி சுவாலை, இரும்பு துருப்பிடிக்கிறது, நடுநிலை ஆக்கம். சரியா? அப்ப இன்றைக்கு நாங்க படிச்ச விஷயங்கள் உங்களுக்கு விளங்கி இருக்கும் என்று நினைக்கிறேன். இப்ப நாங்க அடுத்து வர வகுப்புல இன்னொரு பாடத்துல பார்க்கலாம்.
தேங்க்யூ. அனைவருக்கும் வணக்கம் பிள்ளைகள். இன்னைக்கு நாங்க தரம் 7 மாணவர்களுக்கான வழி